மச்சான், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியாடா? என்னடா ஒரு போனு கூட காணோம்? என்ன மச்சான், நான் பாட்டுக்கு கேக்குறேன், நீ பாட்டுக்கு யாரையோ கேக்குற மாதிரி உட்காந்துருக்க. என் மேல கோபம் எதுவும் இல்லையே? நான் எதுக்குடா உன் மேல கோவப்பட போறேன்? நான் யாரு உன் மேல கோவப்படுறதுக்கு? நீங்க நினைச்சா வருவீங்க, இல்லைன்னா வரமாட்டீங்க. எதுவும் சொல்லக்கூட மாட்டீங்க. இப்ப மட்டும் எதுக்கு வந்து பேசுற? போடா அங்கிட்டு. இல்ல மச்சான், வீட்டில் 1008 பிரச்சனை. அதான்டா உனக்கு ஃபோன் பண்ண முடியல. நீ ஃபோன் பண்ணியிருந்த, எடுக்கவும் இல்லை. அப்புறம் பண்ணுவோம்னு நினச்சேன், அப்படியே விட்டுட்டேன்டா. விடுடா, இதெல்லாம் சகஜம் தானே. எதுடா சகஜம்? தங்கச்சி மாத்திரை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கா. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லை இல்ல? என்கிட்ட எதுக்கு சொல்ல போற? நீ அப்படி நீ நினைக்கவே இல்லை இல்ல? இல்லடா, உன்கிட்ட சொல்லணும் தான். இருந்தாலும் நீ எதுக்கு அலைச்சல் தானே உனக்கும். இப்பவே வீடு கட்டிக்கிட்டு திட்டுற, அதுவே உனக்கு பெரிய அலைச்சல். இதுல வேற எதுக்குடா இதை சொல்லணும்? அதனால தான்டா, அவன் நல்லா இருக்காடா. அதனால தான்டா ஒன்றும் சொல்லலை. அதோடய அப்போதைக்கு யார்கிட்ட சொல்றதுன்னு கூட தெரியலடா. இந்த சாதனை வேற கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லாம போய் அவளை வேற காரணம் காரணம் தேடி அலைஞ்சு அது வேற பிரச்சனைடா. இதுல நான் எங்கிட்டா சொல்லுவேன்? ஆனா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருக்க பாரு. ம், நல்லா வச்சுக்க. இப்ப தங்கச்சி எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எதுவும் பிரச்சனை இல்லை. நீ எப்படி இருக்க? ஓகே தானே? ஆஃபீஸ் வராம எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் காலைல எழுந்தோடனே வேகமா ஓடியாந்துட்டேன். சாதனை இல்லையாடா? இல்லடா, அவளுக்கு உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு. வரவா வேணாமான்னு கேட்டா. நான் தான் சரி வேணா இருந்துக்கன்னு சொல்லிட்டேன். இப்பவே எதுக்கு அலைச்சல்? இருந்தா இருந்துட்டு போட்டோம், பாவம் ரெஸ்ட் எடுக்கட்டும்ல. அதுவும் சரிதான் மச்சான், நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ எங்கேயும் கூட்டி அலையாத. ஏதாச்சும் ஒன்றா எனக்கு ஃபோன் பண்ணுறா. நான் இருக்கேன்ல. நான் இல்லாத மாதிரி எதுக்கு இது பண்ணுற? சரிடா, இனிமே ஏதாச்சும் ஒன்றுனா உனக்கு ஃபோன் பண்ணுறேன், சரியா? சரி மச்சான், வா மச்சான். ஒரு வாரமா ஆஃபீஸ்க்கே வரலையா? என்ன நடந்துச்சுன்னு நீ விலாவாரியா சொல்லு. இன்னைக்கு ஃபுல்லாக அந்த கதையை தான் கேட்கணும். என்னது, இன்னைக்கு ஃபுல்லாக கதை கேட்குறியா? உன்னை கதை கேட்குறதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறாங்க. ஏற்கனவே 1 வாரம் நீ வரலன்னு எல்லாரும் காண்டில் இருக்காங்க. ஒழுங்கு மரியாதை போய் வேலையை பாடுறா. மதியத்துக்கு மேலே வேணா பேசுவோம். இப்போவே பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க, 2 பேருக்கும் டீ சீட்டை கிழிச்சு வெளியில் போங்கப்பான்னு அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறம் நம்ம வெளியில் வந்து எத்தனை நாள் வேணாலும் உட்காந்து கதை பேசலாம். எப்படி உனக்கு வசதி? என்ன மச்சான் அப்படி சொல்ற? ஆமாடா, அதுவும் கரெக்டு தான்டா. காண்டில் இருப்பாங்க, ஒரே தான் லீவ் போடவும். இப்போ பேசணும்னு வச்சுக்க, வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு மெதுவா பேசிட்டு வாங்கப்பான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவாங்கடா. அதுவும் கரெக்டு தான். வா, இப்போதைக்கு வேலை பார்க்குற மாதிரி நடிப்போம். மதியத்துக்கு மேல உட்காந்து பேசுவோம். இப்போ கூட வேலை பார்ப்போம் சொல்ல மாட்டேடா, வேலை பார்க்குற மாதிரி நடிப்போம். முன்னாலும் சின்சியரா இருப்ப. கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே டோட்டலா மாறிட்டியேடா. இந்த அளவுக்குலாம் நீ மாறுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. என்னோட கார்த்திக் தானே இது? பரவாயில்ல, எல்லாம் சாதனை அவ சொல்லணும். அவங்களுக்கு தான் போகும் எல்லா கிரெடிட்டும். என்ன மச்சம் பண்றது? மாற்றம் மட்டும்தான் மாறாது, மற்ற எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்தாப்புல நம்மளும் மாறிக்கிட்டே இருந்தா தானே நல்லது. அதனால தானே இப்படி மாறிட்டேன். இதுதாண்டா வாழ்க்கைக்கு செட் ஆகும். எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், யாரை பார்த்தா எப்படி பேசணும், எங்கே பம்மணும், எங்கே குரல வசதி பேசணும், இதை மட்டும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டா வச்சுக்கவே வாழ்க்கையில் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம வாட்டுக்கு ஸ்மூத்தாக போய்கிட்டு இருப்போம். நேர்மையாகவே இருக்கணும், கரெக்டாகவே இருக்கணும்னு நினச்சோம்னு வச்சுக்க, வாழ்க்கை நம்மளை டம்மு டம்முன்னு போட்டு அடித்து மிதிச்சிடும். என்ன மச்சான், ரொம்ப அடி வாங்கியிருக்கியோ? ரொம்ப அனுபவசாலி மாதிரி பேசுற. இல்லடா, அதெல்லாம் வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடந்தே. அதெல்லாம் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு தெரிஞ்சது உனக்கு சொல்றேன், அவ்வளவுதான். சரி வா போலாம். ஸ்வீதா வேலைக்கு போறா. அவளுக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுக்கணும், ரொம்ப நாள் ஆசை. இந்த பிரச்சனையில எல்லாமே போச்சு. இப்பதான் அவ பேச மாட்டேங்கிறாளே, ஸ்கூட்டியை வாங்கி கொடுத்து கட் பண்ணிடுவோம். என்ன கலர் பிடிக்கும் அவளுக்கு? பொண்ணுங்களுக்கு மோஸ்ட்லி பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும். பிளாக்லயே வாங்கி கொடுத்துறனால இதை மட்டும் கொடுத்தோன்னா அவ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுவா. என்கிட்ட பேசலினாலும் பரவாயில்ல, அவ முகத்துல ஒரு சின்ன சந்தோஷம் வரும்ல, அதை பார்த்தா போதும். இவ்வளவு நாள் கஷ்டப்படுத்துனதுக்கு அந்த சின்ன சந்தோஷமே எனக்கு அவ்வளவு மனநிறைவா இருக்கும். எப்பா தம்பி ராகுல். யாரு இது நம்மளை கூப்பிடுறது? இந்த வாய்ஸ் எங்கேயுமே கேட்காத மாதிரி இருக்கு, இவ்வளவு கேவலமா இருக்கு. ராகுல், நான் தப்பா உன்னோட சித்தப்பா. சித்தப்பாவா? யாருக்கு யார் சித்தப்பா? முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்? அடுத்த ட்ராமாவை ஆரம்பிச்சிட்டீங்க போல. என் கையில நேத்தே மாட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தீங்க? ஸ்வேதாவை தேடிக்கிட்டு முதல்ல
இல்லப்பா, ஸ்வேதாக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்கன்னு உங்க சித்தி தப்பா போய் பார்த்துட்டு வர சொன்னா. எப்படி இருக்கா என்னன்னு உங்க சித்தி ஆனா நீ தப்பா பேசிட்டு இல்ல, பார்த்து திட்டுனியாமே. நீ ஏதாச்சும் சொல்லுவேன் தப்பா பயந்து போனேன். நீ அதுக்காக உங்க சித்தி எப்படி திட்டுவியா? உன்னை கஷ்டப்பட்டு எப்படி வளர்த்துருக்காங்க. அவங்க ஏதோ பொய் சொல்லிட்டாங்க, அதுக்காக இப்படி பண்ணலாம்ப்பா. பாவம்ப்பா, நீ சொன்னதை நினைச்சு நைட்டு பூரா தூங்கவே இல்லை. ஆமா ஆமா, அவங்க எப்படின்னு எனக்கு தெரியும். நீங்க முதல்ல இப்ப எதுக்கு வந்தீங்க அதை சொல்லுங்க. என்னப்பா இப்படி பேசுற? நீ நான் சொல்றத நம்பவே இல்லையா? நான் யார் சொல்றதையும் நம்புறதா இல்ல. முதல்ல என்ன விஷயம்? எதுக்கு போய் நீ பார்க்க வந்தியா? செலவுக்கு எதுக்கும் காசு வேணுமா? இல்ல தம்பி, நீனும் என் புள்ள மாதிரி தானே. உன்னால தானே அவன் ஒரு குழந்தை கூட பெத்துக்காம இருந்திருந்தா. ஆனா நீ இப்படி பண்ணலாமா? அவ என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும். இல்லப்பா, நான் என்ன சொல்ல வரேனாச்சும் கேளுவே. நீ பேசணும் நினைத்து நேற்று பூரா உங்க சித்திக்கு முடியலப்பா. இப்போ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கேன். உன் பெரிய சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போயேன். நான் எதுக்குங்க பார்க்க வரணும்? என்னாலாம் பார்க்க வர முடியாது. முதல்ல அவங்க எனக்கு யாரு? என் வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பா அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிருக்காங்க. பிரிச்சது இல்லாமல் என்கிட்ட போய் சொல்லி என் சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அதை அடையணும்னு நினச்சிருக்காங்க. கேவலம் சொத்துக்காக இப்படி பண்ணியிருக்காங்க. கேட்டிருந்தா எங்கள் அம்மா அப்பாவே எழுதி கொடுத்துருப்பாங்கல்ல. அவங்கள பார்க்க நான் வரணுமா? எப்படியே போகட்டும், கடவுள் இருக்காரு. அவரு உங்களுக்கான கூலியை கொடுக்காமலா விட்டுருவாரு? கண்டிப்பாக கொடுப்பாரு. அதை கண் கூட நான் பார்ப்பேன். என்ன ராகுல் இப்படி பேசுற? அவ என்னதான் பொய் சொல்லியிருந்தாலும் உன்னை பாசமா தானப்பா வளர்த்தா. பாசமா? எதுக்கு அந்த பாசம்? எல்லாம் சொத்துக்கு தானே. இப்ப அந்த சொத்தை எப்படா எழுதி வாங்குறதுன்னு என் பின்னாலேயே சுத்துறீங்க. ஸ்வேதாவை ஏதாச்சும் பண்ணிடலாம்னு தெரிஞ்சீங்க, அதுவும் முடியல. அதனால என்கிட்ட போய் கெஞ்சுறதுக்காக உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காளாக்கும். போங்க, போய் சொல்லுங்க அவங்க கிட்ட, என்னாலாம் வந்து பார்க்க முடியாது, இனிமே எந்த ட்ராமா போட்டாலும் அவன் நம்ப மாட்டானா அப்படின்னு போய் சொல்லுங்க, மூஞ்சில் அடிச்ச மாதிரி. இல்ல ராகுல், பொய்யெல்லாம் இல்ல, உண்மையதான் சொல்றப்பா. நீ இப்படி கல்லஞ்சக்காரனா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கறப்பா. சரி, நான் வரப்பா. அவ செத்துக்கித்து போனா உன்கிட்ட வந்து சொல்றேன். கொல்லி வைக்கவாச்சும் வந்து சேர்ந்துரு. பாக்குறேன். எனக்கு டைம் இருந்தா உங்களை பத்தி நினைச்சு பாக்குறேன். சரியா? மறுபடியும் என்கிட்ட எல்லாம் வந்து பேசாதீங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு அப்படியே இரிட்டேட் ஆகுது. எல்லாம் நல்லா அனுபவிப்பீங்க. நான் வந்து சொன்னோன்னே நீ துடிச்சு போயிடுவேன்னு அவன் சொன்னான். எல்லாமே வேற மாதிரி இருக்கு. சரிப்பா, நீ நல்லா இரு, அது போதும். அவளுக்கு மனசு கேட்காம தான் வந்தேன் உன்கிட்ட. நீனே இப்படி பண்ற, அவ எப்படியோ போட்டும். சரி விடு. எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தான்னு உனக்கு தெரியும். அந்த பாசம் கொஞ்சமாச்சும் துளியாச்சும் இருந்துச்சுன்னா அவளை வந்து பாரு. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் வரேன். ஒருவேளை வேறு உண்மையதான் சொல்றாரா? அப்படியே உண்மை சொன்னாலும் நான் எதுக்கு போய் பார்க்கணும்? என்னை ஏமாத்தினவங்க தானே, என் மேல பொய்யா பாசம் வச்சவங்க தானே, அவங்கள ஏன் போய் பார்க்கணும்னா? அவங்களுக்கு என்னன்னா எனக்கு என்ன? இருந்தாலும் பாவம் இல்லை. அவங்க சொன்ன மாதிரியே இறந்து போயிட்டாங்கன்னா, அவங்க கடைசி ஆசை நிறைவேறாமலே இறந்து போயிட்டாங்கன்னா, ஒருவேளை நான் போய் பார்த்துட்டு வந்துடவா? என்ன பண்றதுனே தெரியலையே. அவங்க தான் அப்படி இருந்தாங்கன்னா நம்மளும் அவங்கள மாதிரியே நடந்துக்கணுமா? ஸ்வேதா வீட்டில் வேற அந்த அக்கா சாயங்காலம் வர சொன்னாங்களே பேசணும்னு. என்ன பண்றதுன்னே தெரியலையே. சரி, ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம். என்னடா அது, எல்லாரும் நம்மளை சுற்றி வளைச்சிட்டாங்களே. இன்னைக்கு நம்மளை கைமா பண்ண போகிறாங்க. காலையிலே போகும்போதே அண்ணன் சொல்லிட்டு போனேன், சாயங்காலம் வந்து உனக்கு கச்சேரி இருக்குன்னு. சொல்லாமல் போயிடலாந்தாச்சும் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கும். அப்போதைக்கு நடந்தால் ஒன்றும் தெரியாது. காலையிலே பீதியை கிளப்பிட்டு போயிட்டானே. இப்போ சுற்றியே நிற்கிறாங்க. அண்ணனுக்காக தான் வெயிட்டிங்கா. சோ கடவுளே. என்ன ஸ்வேதா, ஏதோ அந்த பக்கம் திரும்பி புலம்பிட்டே இருக்க? என்னன்னு இந்த அண்ணிக்கிட்ட சொன்னா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவல்ல? அது ஒன்றும் இல்லை, நீ சும்மாதான். எல்லாரும் இப்படி நிற்கிறீங்களே, உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையா? அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லைம்மா, ஒரு வேலையும் இல்லை. உங்கள் அண்ணன் வந்து ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும், எல்லாரும் ரூமை விட்டு வெளியில் வந்துடுங்க, நான் வந்தோன்னு யாரையும் கூப்பிட முடியாது அப்படின்னு சொன்னார். அதனால தான் வந்து உட்காந்துருக்கோம். என்ன விஷயமா இருக்கும்? நீ கெஸ் பண்ணி ஸ்வேதா. தெரியலையே நீ, உங்களுக்கே தெரியலைன்னா எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எதுக்கு இங்கே உட்காந்துருக்கீன்னு கூட தெரியாது. அண்ணன் தான் உட்கார சொல்லிச்சுன்னு கூட தெரியாது. என்கிட்ட வந்து கேட்டா சரிம்மா உனக்கு தெரியுமோன்னு கேட்டேன். எனக்கும் தெரியாது. உன் மூஞ்சில என்னமோ ஒரு மாதிரி மரண பீதியா இருக்கே. அப்படியா ஸ்வேதா? கலக்கலன்னு பேசுவ, நல்லா திமுறா பேசுவ, ஓட்டு வாய் மாதிரி ஏதாச்சும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன். நேரம் நம்ம நிற்கிறத பார்த்து 1008 கேள்வி கேட்டிருப்பேன். பேசாம அமைதியா இருக்கியா?
என்னமோ டென்ஷன் ஆகியோன்னு கேட்டேன். இந்த அண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி கேட்குறாங்கன்னு பாருவே. ஒன்றுமே தெரியாத மாதிரி. எல்லாம் உங்களோட பிளான் தானே. பிளான்லாம் போட்டுட்டு என்னை அப்படியே போட்டு வாங்குறீங்களாக்கும். இன்னைக்கு சட்னி ஆக்க போறியேன்னு தெரியும், அதுக்காக இப்படியா மறந்து பிரிய கிளப்புறீங்க? ஏன்ப்பா இப்படி? இந்த அண்ணன் இருக்கே, ஏன் வந்தோன்னு எல்லாரும் கூப்பிட்டு பேசாதா? ஆளுக்கு முன்னாடி வந்து உட்காரணும், அப்போதான் நான் பயப்படணும்னு இப்படி பண்ணுதா? இங்கே வரட்டும், என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அப்பப்பா உங்கள் அண்ணனே வந்துட்டாருப்பா, இனிமே என்ன? பரவாயில்லையே, எல்லாரும் சொன்ன மாதிரியே வந்துட்டீங்களே. ம், சரி, ஆரம்பிக்கலாமா? என்னங்க இது கேள்வி? நீங்கள் வரணும் தானே வெயிட் பண்ணணும், அப்புறம் ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறீங்க. ஆரம்பிங்க. என்ன பேசுறீ ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு? என்னத்தை பேசணும் இப்போ? அது ஒன்றும் இல்லைம்மா, ஸ்வேதாட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. என்னண்ணா என்கிட்ட கேட்கறதுக்கு என்னண்ணா இருக்கு? நானே உடம்பு சரியில்லாம இப்போதான் கொஞ்சம் தேறி வந்து உட்காந்துருக்கேன். என்னால் பேச கூட முடியல. என்னை எதுக்கு தானே ஸ்ட்ரெயின் பண்ண வைக்கிறீங்க? எனக்கு ஒரு மாதிரியா வருது. நான் போய் படுக்கவா? பத்தியா, இந்த அண்ணங்கிட்டே நடிக்கிறியா? ஒரு நேரம் ஃபோனை நோண்டிக்கிட்டு உட்காந்துருந்தேன், ஆன்லைன்ல இருந்த பார்த்து. இப்போ நான் வந்து பேசணும்னு சொன்னோன்னு உனக்கு அப்படியே உடம்பு வலிக்குதாக்கும், போய் தூங்கணுமாக்கும். தூங்கலாம், நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்னண்ணா எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நான் உட்காந்து ஃபோன் பார்த்தேன். இப்போ கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கு, போய் தூங்கலான்னு பார்க்குறேன். நீ என்ன தங்கச்சி இப்படி பேசுற? என்கிட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்கு? நான் ஒரு சொத்தை எழுதி வாங்கிட்டேன். என் சொத்து என் தங்கச்சிக்கு இல்லாததா? அதெல்லாம் தருவேன். ஆமா, எங்களை விட உனக்கு லவ் முக்கியமா போச்சா? இல்லைண்ணா அது வந்து ஆமாடா, நல்லா கேள்றா. போய் அவனை என்ன ஆளோ என்னமோ, காசு பணம் இருக்கா என்னன்னு ஒன்றுமே தெரியல. லவ் பண்ணுறாளாம். லவ் பண்ணுறலாம் ஊருக்குள்ளே போய் பாருங்க எப்படி எப்படி ஆளுகளெல்லாம் பிடிக்கிறாங்கன்னு. இவள்களையும் திரிகிறாளுங்க. நீ சும்மா இருமா, ஏதாச்சும் உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காம. உன்னை கூப்பிட்டதே இப்போ பெரும் தப்பா போச்சு. ஏன்ப்பா அம்மா கூப்பிட்டீங்க? இல்லடா, அப்புறம் என்னை கூப்பிடலன்னு அதுக்கு 4 பஞ்சாயத்து வைப்பா. அதனால தான் கூப்பிட்டேன். இவ வாய் ஓட்ட வாய் நிற்காது, நீ பாடுக்க விடு, கண்டுக்காத. சரி ஸ்வேதா, சொல்லு. எங்களை விட உனக்கு லவ் முக்கியமா போச்சா? வேணான்னு சொன்னா தூக்கு மாத்திரை சாப்பிட்டு செத்துலன்னு முடிவு பண்ணுவியா? நீ செத்துட்டா நாங்கள் நிம்மதியா இருப்போமா? ஏன் ஸ்வேதா, உனக்கு ஏன் அப்படி ஒரு எண்ணம்? இல்லைங்கண்ணா, மனசு கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஷனாக இருந்துச்சா, அதனால தான் அப்படி பண்ணிட்டேன். சாரி. டிப்ரெஷன் இருக்கலாம் ஸ்வேதா, அதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பியா? கடவுள் தந்த வாழ்க்கை, கடவுள் தந்த உயிர், அவர் எப்போ எடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்பதான் எடுப்பாரு. நம்மளாம் அதை முடிச்சுக்கணும்னு நினைக்கவே கூடாது. சாவு வந்தால் இயற்கையாக வரணும், நம்மளாம் எதுவும் பண்ணக்கூடாது ஸ்வேதா. ஏதாச்சும் ஒன்றுனா எங்ககிட்ட பேசு. இல்லைங்க, நீ உங்ககிட்ட பேசி இருக்கணும் தான், நான் பேசணும்னு தான் நினச்சேன். இருந்தாலும் எப்படி பேசுறதுன்னு தெரியலையா, அதனால தான் சொல்லலை. சாரி, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கவே கூடாது. எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்தா நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சாரி அண்ணா, சாரிண்ணா, தெரியாமல் இப்படி பண்ணிட்டேண்ணா. இனிமேல் சத்தியமாக இந்த மாதிரி பண்ண மாட்டேண்ணா. பண்ணக்கூடாது. இனிமே இந்த மாதிரி பண்ணியேன்னா அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன், சரியா? சட்டு புட்டுன்னு வேறு ஏதாச்சும் பையன் இருந்தால் பாருடா, கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம். மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிட்டா என்ன பண்ணுறது? ஏத்த வேற பையனை பார்க்கணும். அதான் ராகுலே ஸ்வேதாவை தேடி வந்திருக்காங்கல்ல, பார்க்கறதுக்கு நல்ல பையனா தெரியறாப்புல. இவனை விட ஒரு நல்ல பையன் வேணுமா? நான் விசாரிச்சு பார்த்தேன், நல்ல பையனா தான் இருக்காப்புல. நல்ல நேர்மையான பையன், பொய் கூட சொல்ல மாட்டாரு. பேசாம அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? யாருமே இல்லையா, அவங்க சித்தியும் இருந்தாங்க போல, இப்போலாம் அவங்க கூட இல்லை. அவங்க தனியாக தான் இருக்காங்க, எந்த கரைச்சலும் இல்லை. ஸ்வேதா அங்கே நல்லா சந்தோஷமா இருப்பா. இல்லைன்னா இங்கே வந்து கூட இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்வேதாக்கு நல்ல ஏற்ற இடம் தான். நீங்கள் என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, சாதனை சொல்றதும் கரெக்டு தானே. பார்க்க நல்ல பையனாக தான் தெரிகிறாப்புல. நான் கூட கொஞ்சம் விசாரிச்சு தான் பார்த்தேன், நல்ல பையன் அப்படி தான் சொல்கிறாங்க. பேசாமல் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே, 2 பேருக்கும் பிடிச்சி போச்சு. பண்ணி வச்சிடலாமா? அந்த பையனுக்கு யாருமே இல்லை. நம்மளாம் பார்த்து பேசி முடிவு பண்ணி எல்லாம் பண்ணி வச்சிருவோம். என்னம்மா நினைக்கிற? நம்ம சொன்னால் அந்த பையன் கேட்டுப்பாப்புல. எதாக இருந்தாலும் நம்ம சொல்லலாம். மற்றவங்ககிட்ட போய் அதிகாரமாக பேச முடியாது, ஆனால் அந்த தம்பிக்கிட்ட பேசலாம். ஆமாடா, அன்னைக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனோன்னு வீட்டுக்கு வந்தார்ல, ஒரே அழுக. ஸ்வேதாக்கு இப்படி ஆனதோன்னு. நல்ல பையனாக தான் தெரிகிறாப்புல. எனக்கெல்லாம் ஓகே தான், எது பார்த்து பண்ணாலும் சரிதான். இவதே நம்ம எது சொன்னாலும் அதுக்கு எதிர்மாறாக ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. உங்கள் அம்மாட்ட கேளு, வேணான்னு தான் சொல்லுவா. என்னம்மா சொல்கிற நீ? அப்பா இந்த மாதிரி சொல்கிறாரு, நீ இப்படிலாம் சொல்ல மாட்டில்ல. ஸ்வேதாக்கு நல்ல இடம், யோசிச்சு சொல்லு. இல்லைடா, வேணாண்டா. நீங்களாம் விசாரிச்சதை வச்சு, அதுவும் இவ விசாரிச்சதை வச்சு நீனா சொன்னால் எப்படிடா? நல்லா விசாரிக்கணும்டா. வேணாம், வேறு பையனை. அம்மா இருக்கேன்டா, அம்மா எத்தனை இடத்துல சொல்லி வச்சுருக்கேன் தெரியுமா? சொன்னதும் பார்க்கலாம்.
ஆனா வீம்புக்கு நீ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவோமா, நீ ஏதாச்சும் ஓட்ட உரசல கொண்டு வருவ, அதை மட்டும் நாங்க ஒத்துக்கணும். நல்ல பையன் சொல்றான், அதை நீ ஒத்துக்க மாட்டியில்ல. நீ என்னதான் பண்ண போறியோ தெரியல போ. நான் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஓகே தானே? நீ மட்டும் புடிவாதம் பிடிச்சா பிடிச்சிக்கிட்டே இரு. ஆமாங்க அத்தை, ஸ்வேதாவோட வாழ்க்கையை பாருங்க, அவளுக்கு பிடிச்சிருக்கு. அந்த பையன் நல்ல பையனா தெரியுறேன். கல்யாணம் பண்ணி வச்சா என்ன, 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சு அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டா அது நமக்கும் கஷ்டம் தானே. ஆமாடி, நீ சொல்லிட்டில்ல, இனிமே எல்லாம் வேத வாக்கு தான் உங்களுக்கு. நீ சொல்றது என்னமோ அதுதானே இங்கே நடக்குது. நான் சொல்றதை அங்கே கேட்குறாங்க, நீ சொல்றதை மட்டும்தானே கேட்பாங்க. நீ முடிவு பண்ணிட்டு தான் வந்து சொல்லுவேன், அதனால நீ சொன்னதையும் கேட்பாங்க. நான் அப்படி இல்லை, நான் இப்போ இல்லாதவ தானே, அதனால நான் சொல்றதை கேட்க மாட்டாங்க. அதே முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன, என்னை ஒரு பொம்மை மாதிரி இங்கே வந்து நிற்க வச்சிருக்கீ. என்னமோ பண்ணி தொலைங்க. என்ன மாமா அத்தை இப்படி பேசிட்டு போறாங்க? நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? உங்களுக்கு பிடிக்கலனாலும் சொல்லிடுங்க மாமா, வேணான்னு சொல்லிடலாம். நீங்க வேணா விசாரிச்சு பாருங்க. இல்லம்மா, ஒருத்த மூஞ்சியை பார்த்தாலே தெரியாதா? நல்ல பையனாதே தெரியுறாப்புல. எனக்கு சம்மதம் தான். என் பொண்ணு நல்லா இருந்தா போதும், கஷ்டப்படாம நல்லா இருந்தா போதும். காசு பணம்லாம் தேவையில்லை. கஷ்டப்படாம கையில வச்சு தாங்கினாலே போதும். அவள் நம்ம எது பேசினாலும் ஏட்டிக்கு போட்டி ஏதாச்சும் செய்யணுதான் சொல்லுவா. அவள் சொல்றதெல்லாம் கணக்கில் வச்சுக்காத. கல்யாணம் முடிச்சுட்டா அவளே புரிஞ்சுப்பா. ஸ்வேதாக்கு ஏத்த பையன்னு உன்னைய புகழ்வா பாரு. அதெல்லாம் விட்டு தள்ளுமா, நீங்க ஆக வேண்டிய வேலை பாருங்க. என்ன ஸ்வேதா, எல்லாம் ஓகே தானே? இந்த அண்ணன் எப்பவுமே உன் நல்லதுக்கு தான் செய்வேன். ஆனா என்ன அணங்கிக்கிட்டதோட சொல்ல மாட்டேங்கிற. இல்லண்ணா, அப்பெல்லாம் இல்லை. எனக்கு இப்போ சந்தோஷம்தான். இருந்தாலும் நான் ராகுல்கிட்ட நீ எனக்கு வேணாம், என்னை விட்டு போயிரு சொல்லி திட்டி அனுப்பிச்சிட்டனே. திரும்ப அவர் வரமாட்டாரேண்ணா. நீங்கள் எதுக்கு என்கிட்ட கேட்காம இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? அம்மா சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நடக்காது. ராகுல் என்னை விட்டு போயிட்டார், நான் தான் போக சொன்னேன். ஸ்வேதா, ராகுல் எங்கேயும் உன்னை விட்டு போகல, இங்கே தான் இருக்காரு. நான் தான் போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொன்னேன். உன்னை பற்றி தெரியும், உன் மனசில் அவர் தான் இருக்காருன்னு தெரியும். நீ கோவத்தில் சொல்கிறேன்னா அவரை போக சொன்னேன். அவர்லாம் உன்னை விட்டு போகலை. என்னங்க நீ சொல்கிறீங்க? நிஜமாவா? நான் அவ்வளோ திட்டினே, என்னை விட்டு என்னோட ராகுல் போகலையா? அப்புறம் அவர் சொன்னது எல்லாமே உண்மையா? எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்கிட்ட வந்தாரா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, நான் ராகுலை வர சொல்லியிருக்கேன், வந்துடுவாரு. வந்ததுக்கப்புறம் மற்றதை பேசிக்கலாம். சரியா ஸ்வேதா? இனிமேல் எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லு. உனக்கு என்ன யாருமே இல்லாதவன் நீனா ஒரு முடிவு எடுத்துக்க. அதுவும் நல்ல முடிவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்படி ஒரு முடிவு எடுப்பியா? மறுபடியும் இந்த மாதிரி பண்ண நான் உன்னை அரைஞ்சே பல்ல கலட்டிடுவேன். சரியா? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் இதை நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டீங்கன்னு தான் நினச்சேன். எப்படி இப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னே தெரியல. எல்லாரும் ராகுல் தாம்மா. நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவர் மூஞ்சியை பார்த்துருக்கணுமே, அவ்வளோ பாவமாக இருந்துச்சு. உனக்காக கண்ணீர் அவ்வளோ வடிச்சாரு. கட்டின பொண்டாட்டிக்காக தான் கண்ணீர் வடிப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ணீர் வடித்து இவ்வளோ ஃபீல் பண்ணி 2 நாள் சாப்பிடாம கூட இருந்தார். இப்படி இருக்கவர் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை நல்லா பார்த்துப்பாரு. அந்த தைரியம் தான். சரி ஸ்வேதா, நீ ராகுல்கிட்ட ஃபோன் பண்ணி பேசு. பாவம், ரொம்ப கஷ்டப்படுத்தாரு. சரிங்க நீ இதை பேசுகிறேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன? நான் எதுக்கு வெயிட் பண்ண போகிறேன்? என்னோட ராகுல்கிட்ட நான் பேசுகிறேன்.